பர்ஃபெக்ட் ஃபேமிலி எபிசோட் 6ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே அப்பாவும் சர்வன் தாத்தாவும் மீட் பண்ணி பேசுறாங்க. சர்வன் தாத்தா சன்ஹாய் வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்த சொல்ல, அப்பா கேள்விப்பட்டேன்னு சொல்ல, என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி ஆச்சு, இது குடும்ப விஷயம், மறுபடியும் அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லுங்க. உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்க அம்மா கிட்ட வேலை பாக்குறதுனால நான் அவங்க பக்கம் தான் பேசுவேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட மகனா உனக்கு இது புரியலையா? அடிக்கடி வீட்டுக்கு வா. அவங்க என்னைக்கும் எங்களை மன்னிக்க மாட்டாங்க. உங்க அம்மா கூட சேரணும்ன்ற எண்ணம் உனக்கு இல்லாத மாதிரியே தெரியுது. அதுக்கு அப்பா எந்த பதிலும் சொல்லாம உட்கார்ந்து இருக்க, தாத்தா கிளம்புறாரு. போன தாத்தா திரும்பி அப்பாவை பார்த்து கார்ஸ பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னு சொல்ல, நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு அப்பா கேட்க, இதே மாதிரி 3 தடவை நடந்துருச்சு. அது பேரழிவு. யாரோ இறந்தும் போயிருக்காங்க. அடுத்ததா சன்ஹாய காமிக்க, சன்ஹாய் கேங் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. கேங் என்ன சொல்றாருன்னா, உன் வளர்ப்பு பேரண்ட்ஸ் எனக்கு கடன் பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை நினைச்சு பார்த்தவ உடனே போயிட்டு ஆன்லைன்ல கேங் ஒரு கேஸ பத்தி சொன்னார் இல்லையா, அந்த கேஸ பத்தி ஆன்லைன்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சர்ச் பண்ணி பாக்குறா. அவர் சொன்ன மாதிரியே எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. என்னென்னோ கீவேர்ட் எப்படி எப்படியோ மாத்தி போட்டு பாக்குறா. சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கல. எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துல மறைஞ்சு கிடக்கிற கடந்த காலம் என்ன? அம்மாவும் அப்பாவும் நான் ஏன் அதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவளுக்குள்ள அடுக்கடுக்கா கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்க, அப்ப அம்மா வந்து ரூம் கதவை தட்ட, உடனே போயிட்டு பெட்ல உட்காந்துக்கிறா. அப்ப உள்ள வந்த அம்மா சன்ஹாய பார்த்துட்டு, என்னாச்சுமா, உடம்பு சரியில்லையான்னு கேட்க, அதுக்கு இவ, அம்மா என் ஜன்னல்ல இருந்து வினோதமா சத்தம் வந்துச்சுன்னு சொல்ல, உடனே அம்மா போயிட்டு ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு இருக்க. அந்த கேப்ல சன்ஹாய் ஆனா இருந்த அவ சிஸ்டத்தை ஆஃப் பண்ண, அது ஜன்னல் கண்ணாடியில கிளியரா தெரிய அம்மா பாத்துடுறாங்க. அப்ப சன்ஹாய் பூனையா இருக்கும்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுறியான்னு கேட்க, அவளும் சரின்னு சொல்றா. அடுத்ததா ஜியு வீட்டுக்கு வர, அவனை பார்த்த அம்மா, என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கன்னு கேட்க, சன்ஹாய் நல்லா இருக்கிறாளா, போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்ல, அப்படியா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் பார்க்கவே இல்லையான்னு கேட்க, பார்த்தோம், அவளுக்கு உடம்பு சரியில்லப்பா, படுத்திருக்கிறா, அவளுக்கு குணமான உடனே உனக்கு போன் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு அம்மா கதவு மூட போக, அவ எப்படி இருக்கான்னு நான் பாக்கலாமான்னு ஜியு கேட்க, வேண்டாம்ப்பா, அவளை இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க விடுறதுதான் நல்லது, நீயும் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறாங்க. ஜியு அங்கிருந்து கிளம்புறப்போ, நீ வீட்டுக்கு போ, நான் வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு போன் பண்றேன்னு சன்ஹாய் மெசேஜ் அனுப்புறா. மெசேஜ படிச்சு பார்த்த ஜியு திரும்பி சன்ஹாய் ரூம பார்த்துட்டு கிளம்ப, அத அம்மாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா சன்ஹாய காமிக்க, சன்ஹாய் மறுபடியும் ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அப்பா அம்மா கிட்ட சன்ஹாய் எங்கன்னு கேட்க, சன்ஹாய்க்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்ததா சன்ஹாய் சத்தம் போடாம அம்மா அப்பா ரூம் கிட்ட வர, உள்ள அம்மா அப்பா பேசிட்டு இருக்கிறது காதுல விழுது. அப்ப அம்மா சொல்றாங்க, இதுக்கு மேலையும் என்னால பொறுத்துக்க முடியாது. அதுக்கு அப்பா, சத்தம் போடாத, சன்ஹாய் காதுல விழுந்துற போது. அதை கேட்ட சன்ஹாய் அடுத்ததா கிச்சனுக்கு போக, அன்னைக்கு வாங்கிட்டு வந்த மளிகை சாமான் கவர்ல பீனட் பவுடர் டப்பாவும் இருக்குது. அதை பார்த்தோன்னே சன்ஹாய்க்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. இது எப்படி நம்ம கிச்சனுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறா. உடனே ரூமுக்கு போறா. அம்மா அப்பா ரூமை தாண்டி தானே அவ ரூம் இருக்கு. அவங்க ரூமை கிராஸ் பண்றப்போ அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு. அதுக்கு அப்பா, இருந்தாலும் நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு அம்மா கோவமா, இல்ல அவங்கள சீக்கிரமா முடிச்சாகணும் சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியான சன்ஹாய் வேகமா செவத்துல சாய, அந்த சத்தம் அப்பா காதுல விழுந்துருது. அப்பா அதிர்ச்சியா கதவை பார்க்க, அதை புரிஞ்சுக்கிட்ட அம்மா சன்ஹாய்னு குரல் கொடுக்க, சன்ஹாய் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. உடனே அம்மா போயிட்டு கதவை திறந்து பார்க்க, வெளியே சன்ஹாய காணோம். நல்ல வேலை, அதுக்குள்ள அவ ரூமுக்குள்ள போயிட்டு இருக்கா. ரூமுக்குள்ள போனவ வாயை இறுக்கமா மூடி அழுதுட்டு இருக்கா. அதே சமயம் ஜியு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். உள்ள போறதுக்கு முன்னாடி பார்க்ல சன்ஹாய் சொன்னது, அதுக்கப்புறம் சன்ஹாய் யாருக்கும் தெரியாம செகண்ட் ஃப்ளோருக்கு போக பார்த்தது, அதுக்கப்புறம் 2 பேரும் பாட்டி வீட்டுக்கு போனது, கடைசியா நடந்த ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் சன்ஹாய் உன்னை நம்பினதுனாலதான் உண்மையை சொன்னேன், போலீஸ் கிட்ட சொல்றதுக்காக இல்லன்னு சொன்னது, அதுக்கு இவன் ஆனா இந்த விஷயத்த நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னது, எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு சீனியரை போய் மீட் பண்றான். திரும்ப சன்ஹாய காமிக்க, இப்ப அம்மாவும் அப்பாவும் கடைசியா பேசினாங்க இல்லையா, அதே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம நினைக்கிறது தப்பு அப்படிலாம் இருக்காது, அம்மாவும் அப்பாவும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அடுத்தது அம்மாவை காமிக்க, அம்மா அவளுக்காக கஞ்சி வச்சிட்டு இருக்காங்க. கஞ்சியை பாக்குறதுக்கு பீனட் பவுடர் கலந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் சன்ஹாய காமிக்க, ஜியு தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்னன்னா, சூயான் உனக்கு மெசேஜ் அனுப்பின விஷயத்த நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன். உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நான் இந்த முடிவு எடுத்ததுக்காக மன்னிச்சிரு. ஏன்னா நான் போன் பண்ணப்போ நீ போன் எடுக்கவே இல்ல. பாக்கலான்னு வீட்டுக்கு வந்தா உன் அம்மா உன்னை பாக்குறதுக்கு விடவே இல்ல. இவங்க மெசேஜ் படிச்சுட்டே இருக்கும்போது அம்மா கஞ்சி
கஞ்சி எடுத்துட்டு ரூமுக்கு வராங்க. ஆனா போலீஸ்காரங்க சூயானோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்லே தான் இருக்குன்னு சொல்றாங்க. யாங்ஹோ இறந்த அன்னைக்கு தான் அவளோட மொபைல் ஆன்ல இருந்திருக்கு. ஒரு நதியில இருந்து அவ பொருட்கள் கிடைச்சது இல்லையா, அங்க இருந்து தான் லாஸ்டா பிங்க் பண்ணிருக்கா. சூயான் உனக்கு மெசேஜ் அனுப்பலனா வேற யாரு அனுப்பியிருப்பா? அவன் மெசேஜ படிச்சு பார்த்த உடனே அன்னைக்கு சூயான் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா, அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த மெசேஜ் புது நம்பர்ல இருந்து வந்திருக்கு. அதை பார்த்த உடனே சன்ஹாய்க்கும் இது சூயான் அனுப்பல வேற யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு புரிஞ்சிருது. ஆனா அது யாரா இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அம்மா கஞ்சி எடுத்துக்கிட்டு உள்ள வர உடனே மொபைல மறைச்சு வச்சிடறா. உள்ள வந்த அம்மா சன்ஹாய்க்கு வேர்த்து இருக்கிறத பார்த்துட்டு வேர்வையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, உனக்கு நான் மருந்து கொடுத்துருக்கணும் பாரு எப்படி வேர்த்து இருக்குன்னு, கஞ்சி சாப்பிட்டுட்டு தூங்கு எல்லாம் சரியாயிடும், எதுக்கு வருத்தப்படாதுன்னு சொல்றாங்க. சன்ஹாய்க்கா சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பம். அப்ப அம்மா சீக்கிரமா போன்னு சொல்ல பயந்தே போயிடுறா. என்ன சொல்றீங்கன்னு கேட்க, அப்ராடுக்கு போறத பத்தி சொல்றேன், நீ யாங்ஹோவையும் சூயானையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற, அதனாலதான் உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. நானும் உன் அப்பாவும் உன் பின்னாடியே அங்க வந்துருவோம், அதனால வருத்தப்படாத சொன்னவங்க ஒரு ஸ்பூன் கஞ்சி எடுத்து சன்ஹாய்க்கு கொடுத்துக்கிட்டே முதல்ல நீ போன்னு சொல்ல, கஞ்ச பார்த்த உடனே கேங் சொல்லுவார் இல்லையா, நீ இப்ப இறந்தா கூட உடனே உன் அப்பாவை அரெஸ்ட் பண்ணுவேன்னு, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இன்னொரு பக்கம் அம்மா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி கஞ்ச ஊட்ட பாக்க தட்டி விட்டுறா. அம்மா அதிர்ச்சியா அவளையே பாத்துட்டு இருக்க. சன்ஹாய் அங்கிருந்து ஓடி போயிடுறா. எங்க போறதுன்னு தெரியாம கால் போன போக்குல அவ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்க. அப்பவும் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டே போறா. ஒரு கட்டத்துல நடுரோட்ல அப்படியே உட்காந்துடுறா. என்னால இதை நம்ப முடியல, இதெல்லாம் உண்மையா? என் அம்மாவும் அப்பாவும் அப்படி பண்ணுவாங்களா? அப்படி நினைச்சே இருக்கும்போது ஜோரா மழை பெய்ய மழைக்காக ஒரு சந்தில ஒதுங்கி நிக்கிறா. அப்போ ஜியூக்கு கால் பண்ண, கால் அட்டன் பண்ணாம உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே நல்லா இருக்கியான்னு கேட்க, நான் வீட்ல இருந்து ஓடி வந்துட்டேன்னு இவ சொல்ல, என்ன சொல்றேன்னு அவன் கேட்க, என் அம்மான்னு சொன்ன அவளால அதுக்கு மேல சொல்ல முடியல அடரா. அதுக்கிட்ட ஜியூ உன் அம்மாவா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, சொல்ல முடியாம அவ அழுதுட்டு இருக்க. எங்க இருக்கன்னு சொல்லு, உடனே அங்க வரேன்னு ஜியூ சொல்ல, எங்க வீட்டுக்கிட்ட இருக்க போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்ல, அங்கேயே இரு நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜியூ போனை கட் பண்ணிட. அப்போ அந்த சந்தோட இன்னொரு பக்கத்துல இருந்து ரெயின் கோட் போட்ட யாரோ ஒருத்தர் இவளை பார்க்க, அவங்கள பார்த்து பயந்து போன இவ உடனே அங்கிருந்து ஓடி போய் ரோட கிராஸ் பண்றதுக்காக நிக்க, அந்த ரெயின் கோட் போட்டிருந்த ஆள் ஒரு கார் வரப்போ இவள அந்த கார் முன்னாடியே தள்ளி விட்டுறாங்க. கார் மோதனதுல சன்ஹாய் மயங்கிடுறா. இன்னொரு பக்கம் ஜியூவை காமிக்க, ஜியூ கொடை வாங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போக ஜியூ உடனே அந்த கடையில இருந்து அந்த ஆம்புலன்ஸை எட்டி பார்க்க, அப்போ அந்த ரெயின் கோட் போட்டிருந்தவங்க அந்த கடையை கிராஸ் பண்ண ஜியூ அவங்கள பாத்துறான். உடனே ஜியூ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக அவன் கிட்ட போறதுக்குள்ள ஒரு டாக்ஸில ஏறி போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஜியூ அங்கேயே நின்னுட்டு இருக்க. அப்போ யாரோ வந்து கொடை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அப்பா ஜியூ மழையில நனைஞ்சுக்கிட்டு இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஜியூ எந்த பதிலும் சொல்லாம அந்த டாக்ஸியை பாத்துட்டு இருக்க. அப்பா அவனுக்காக ஒரு கொடையை கொடுக்க, அப்ப அம்மா அப்பாக்கு போன் பண்ணி சன்ஹாய்க்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்றாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல காமிக்க சன்ஹாய்க்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அப்பா டாக்டர் கிட்ட ஏன் அவ இன்னும் கண் முழிக்கலன்னு கேட்க, அதுக்கு டாக்டர் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, மத்தபடி வேற எதுவும் இல்ல, ரெஸ்ட் எடுக்கட்டும் சரியாயிடுன்னு சொல்றாரு. டாக்டர் கிட்ட பேசின அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு டாக்டர் சொன்னதை கேட்டல்ல, வருத்தப்படாதுன்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து சன்ஹாய் கார்டியன் யாருன்னு கேட்க, அப்பா நான் தான்னு சொல்ல, போலீஸ் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை பார்த்து அம்மா பயப்பட, எதுக்கும் பயப்படாத நான் இப்ப வந்துடுறேன் இங்கே இருன்னு சொல்லிட்டு ஜியூ கிட்ட ஆன்டி கொஞ்சம் ஜூஸ் வாங்கி தர முடியுமான்னு கேட்க, ஜியூவும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, இன்னொரு பக்கம் அப்பா போலீஸ பாக்குறதுக்காக போயிடுறாரு. இன்னொரு பக்கம் சன்ஹாய காமிக்க, மயக்கத்துல இருந்த சன்ஹாய்க்கு அவங்க அம்மா வந்து ஏன் இன்னும் உயிரோட இருக்குன்னு கேட்டு கழுத்தை பிடிக்கிற மாதிரி தோணுது. அதே சமயம் வெளியே ஜியூ ஜூஸ் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு, வருத்தப்படாதீங்க சன்ஹாய்க்கு சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்ல, இன்னொரு பக்கம் சன்ஹாய் பயந்து போய் கத்த, அவ குரலை கேட்டு ரெண்டு பேரும் பதறி அடிச்சு உள்ள போய் பாக்குறாங்க. சன்ஹாய் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா, இருந்தாலும் அலறிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜியூ நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போக, அப்ப அம்மா சன்ஹாய் கண்ணை முழிச்சு பாருமான்னு சொல்ல, சன்ஹாயும் கண்ணை திறந்து பாக்குறா. அம்மாவை பார்த்துட்டு அம்மான்னு கூப்பிட, நான் தாம்மா பயப்படாத நான் உன் பக்கத்திலே இருக்கேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் அப்பாவை காமிக்க, ஒரு பக்கம் சீனியர் இன்னொரு பக்கம் ஜூனியர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க விபத்து நடந்த கார் கேமராவுடைய டேஷ் கேமரா ஃபுட்டேஜ அப்பாக்கு போட்டு காமிச்சு, இதுல உங்களுக்கு ஏதாவது வினோதமா தெரியுதான்னு கேட்க, அப்பாவும் பார்த்துட்டு இதுல என்ன வினோதமா இருக்குன்னு கேட்க, அதுக்கு ஜூனியர் ஃபுட்டேஜ் கிளியரா இல்ல, ஆனா உத்து பாத்தீங்கன்னா சன்ஹாய் திடீர்னு ஓடி வந்திருக்கிறா, அவ விழுந்த விதமும் நேச்சுரலா இல்ல, யாரோ தள்ளி விட்ட மாதிரி தெரியுது. அப்படின்னா யாரோ வேணுமே தள்ளி விட்டாங்கன்னு சொல்றீங்களா? சன்ஹாய் எழுந்திருச்ச உடனே நமக்கு உண்மை தெரிஞ்சிரும்னு ஜூனியர் சொல்ல, அப்பாவும் சரின்னு தலையாட்டுறாரு. அப்போ ஜியூ வந்து சன்ஹாய்க்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொல்ல, உடனே 3 பேரும் அங்க போறாங்க. இன்னொரு பக்கம் சன்ஹாய காமிக்க, அவ உடம்பு தூக்கி தூக்கி போடுது. டாக்டரும் நர்ஸும் அவளை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட போனா அம்மாவை பிடிச்சு தள்ளி விடுறா. அப்ப இன்னும் 2 நர்ஸ் வந்து அவளை இறுக்கி பிடிச்சுக்க, அடுத்ததான் அவ தூங்குறதுக்காக மருந்து போட்டு விட, அதுக்கப்புறம் தான் அவ கண்ட்ரோலுக்கே வரா. உள்ள அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க. அப்போ ஜூனியர் சீனியர் கிட்ட நம்ம கிளம்பலாமா, இன்னைக்கு
அன்னைக்கு முழுக்க அப்பா கிட்ட இருந்து நம்மளால எதையும் வாங்க முடியாதுன்னு தோணுது. அதுக்கு சீனியர் யாங் ஹோ கிட்ட ஆரம்பிச்சு இப்போ சூயான், அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒன் பை ஒன்னா பிரச்சனை வருது, சன்ஹாய்க்கும் சேர்த்து. இதெல்லாம் கோ இன்சிடென்டே கிடையாது. அதே சமயம் சன்ஹாய் ஜியோவை பார்த்துட்டு ஜியூன்னு கூப்பிட உடனே ஜியூ நல்லா இருக்கியான்னு கேட்க எனக்கு உதவி பண்ணு, என் அம்மாவும் அப்பாவும் ஏதோ என்ன பண்ண பாக்குறாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்ல அவ சொன்னது வெளியே இருந்த ஜூனியர் சீனியர் காதலியும் விழுந்துருது. அவ சொன்னதை கேட்டு அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சியில உறைஞ்சி போயிருக்க உடனே சீனியர் சன்ஹாய் கிட்ட ஓடி வந்துட்டு, சன்ஹாய் நான் தான் டிடெக்டிவ், நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் மேற்கொண்டு சொல்ல முடியுமான்னு கேட்க அதுக்குள்ள சன்ஹாய் மயக்கத்துக்கு போயிடுற. அடுத்ததான் ஜூனியரும் சீனியரும் பேசிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. அப்ப சீனியர் ஏதாவது கண்டுபிடிச்சான்னு கேட்க ஆமா ட்ராக் பண்ணதுல யாங்கோ வீட்டுக்கு பக்கத்துல இருந்தது சூயானான்னு அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல. சர்வேலன்ஸ் கேமரால அவ அந்த ரோட்ல போனது பதிவாயிருக்கு. அங்கதானே சன்ஹாய் வீடு இருக்குது. அதுக்கப்புறம் அவளை ஆளையே காணும். அங்க நின்னுட்டு இருந்த காரோட டேஷ் கேமரா ஃபுட்டேஜ் என்ன ஆச்சு? அங்க பார்க்கிங் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அதனால அந்த இடத்துல நிறைய காரை பார்க் பண்ணல. நிறைய காரை பார்க் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? உன் வேலையை நீ ஒழுங்கா பண்ணலையா? அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள கோஆபரேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறேன். அதை கேட்ட சீனியர் சர்ச் வாரண்ட் வாங்க சொல்றாரு. எங்கன்னு கேட்க அம்மா அப்பாவை காமிச்சு அங்கன்னு சொல்றாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டலோட பார்க்கிங் லாட்ட காமிக்க ஒரு கார்ல ஜூனியரும் சீனியரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஜூனியர் உண்மையாவே இதை பண்ண போறீங்களான்னு கேட்க அதுக்கு சீனியர் நான் தான் உன்ன சர்ச் வாரண்ட வாங்க சொன்னல, உனக்கு என் ஐடியா பிடிக்கல, அப்புறம் என்ன பண்ண சொல்றேன்னு கேட்க நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எவிடன்ஸ் இல்ல, அதுவும் இல்லாம அவர் ஒரு அட்டர்னி, நான் என்ன பண்றதுன்னு கேட்க அதுக்குள்ள சீனியர் யாருக்கோ போன் பண்ணி எங்க இருக்குன்னு விசாரிக்க அவர் வர சொன்ன ஆளும் அங்க வந்துடுறாரு. அவரை பார்த்த சீனியர் இங்க பாருன்னு சொல்ல அவரும் பாத்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அப்பாவுடைய கார் அங்க வருது. உடனே சீனியர் அந்த கார் தான் சொல்ல இவரும் புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. என்ன விஷயம்னா சர்ச் வாரண்ட வாங்க சொன்னார் இல்லையா, ஜூனியரால வாங்க முடியல, அதுக்காக தான் சீனியர் வேற ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்பாவை சிக்க வைக்கணும்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. அப்போ அப்பா கார்ல இருந்து இறங்கி போக அதை பார்த்த சீனியரோட ஆளு அவரு காரை கொண்டு வந்து அப்பா கார் மேல மோதுறாரு. அப்பா அதிர்ச்சியா அதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டிரைவர் இறங்கி ஓடி வந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் கார் புதுசா ஓட்டி பழகிட்டு இருக்கேன், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்பாவும் பெருசா ரியாக்ட் பண்ணல. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போன் பண்ணலாம்னு சொல்றாரு. அடுத்ததா ஒரு கனவு, சின்ன வயசு சன்ஹாய் தீப்பெட்டில தீக்குச்சிய உராசிட்டு இருக்க அவளால ஒழுங்கா பண்ண முடியல. அப்போ சூயான் வேகமா பண்ணுன்னு சொல்ல சன்ஹாயால முடியல. சன்ஹாய் ஏன் உன்னால பண்ண முடியல, ரொம்ப பயமா இருக்கா? ஈஸின்னு நினைச்சு பாரு, எல்லாத்தையும் எப்படி ஒண்ணு சேர்க்கணும்னு உனக்கு தெரியும்ல. உன் அம்மா அப்பா கிட்ட உஷாரா இருக்க சொல்லி அந்த டிடெக்டிவ் உன்கிட்ட சொல்லல? நீ ஜியூ கூட இருக்கிறப்போ உன்னை நோக்கி ஒரு கார் வந்துச்சு, அதை யார் ஓட்டுனாங்கன்னு நினைக்கிற? அந்த காரும் உன் அப்பா ரெண்ட் எடுத்த காரும் ஒரே மாதிரி இருக்கிறது கோ இன்சிடென்ட் நினைக்கிறியா? பீனட் பவுடர் யார் வாங்கிட்டு வந்தா? கார் முன்னாடி உன்னை யார் தள்ளி விட்டா? பீனட் பவுடர் கலந்திருந்த கஞ்ச நீ குடிக்காம ஓடி வந்ததுனால அவங்க உன்னை சேஸ் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்களா? உன்னை தள்ளி விட்டு இருக்க மாட்டாங்களா? இந்த சிச்சுவேஷனுக்கு யார பிளேம் பண்ண போற? சொன்ன அவ கையில இருக்க தீப்பெட்டியை வாங்கி ஒரு தீக்குச்சி எடுத்து உராசி காமிச்சிட்டு பாத்தியா இப்படிதான் வேகமா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தீக்குச்சிய அவளுக்கு பின்னாடி இருந்த குப்பையிலே போடுறா. உடனே தீ பரவ ஆரம்பிக்குது. நீ தெரியாத மாதிரி நடிக்கிற, ஆனா நீ கவனிச்சல்ல அந்த கீ செயின் உன் அப்பா கார்ல இருந்து உனக்கு கிடைச்சது இல்ல, நான் உன்னாலதான் இறந்து போக விரும்புறேன்னு சொல்ல அந்த தீ அவ மேலையும் பரவ ஆரம்பிக்குது. அத பார்த்து சன்ஹாய் கத்த அடுத்த செகண்ட் கனவு கலைஞ்சி சன்ஹாய் கண் முழிச்சு பாக்குறா. பார்த்தாக்க அம்மா அவ கைய பிடிச்சுக்கிட்டு அவ பெட்ல சாஞ்சி தூங்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மாவை எழுப்ப கண் முழிச்சு பார்த்த அம்மாவும் சன்ஹாய் நல்லா இருக்கியாமா, கெட்ட கனவு ஏதாவது கண்டியான்னு கேட்க நேத்து நான் ஏதோ வினோதமா சொன்னல, ஏதோ கெட்ட கனவு கண்டேன்னு நினைக்கிறேன், என் கனவுல நீங்க அப்பான்னு தான் சொல்ற. அதுக்குள்ள அம்மா பரவாயில்லம்மா, கொஞ்ச நாளா ரொம்ப வருத்தத்துல இருக்க, சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும், தேங்க்ஸ் சொல்லிட்டு எழுந்திருச்சு உட்காந்து அம்மா என் போன் எங்கன்னு கேட்க சம்பவம் நடந்த இடத்துல கடந்தது நான் தான் எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் கேங்குக்கு போன் பண்ணி உதவி பண்ண சொல்லி கேக்குறா. அதுக்கு கேங்கும் கண்டிப்பா சீக்கிரமா மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. அவகிட்ட பேசி முடிச்சிட்டு கேங் அப்பா கார்ல இருந்த டேஷ் கேமரா ஃபுட்டேஜ பாக்குறாரு. அதுல சூயான் அப்பா கார்ல இருந்து இறங்கி ஓடி போறது கிளியரா பதிவாயிருக்கு. அடுத்ததா ஜியூவை காமிக்க ஜியூ நேத்து கடையில இருக்கப்போ ரெயின் கோட் போட்டிருந்தவங்கள பார்த்தாரு இல்லையா, அதை நினைச்சு பார்த்துட்டு யாருக்கோ போன் பண்ணி நான் தான் ஜியூ நீ தானே அதை பண்ணன்னு கேக்குறாரு. மறுபடியும் நேத்து நைட்டு நடந்ததை காமிக்கிறாங்க. டாக்ஸில ஏறினது வேற யாரும் கிடையாது சூயான். அதை நினைச்சு பார்த்து ஜியூ சூயான்னு சொல்றாரு. சோ இவருக்கு அவ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஜூனியரும் சீனியரும் சர்வீஸ் போயிருக்க அப்பா கார் நோண்டி பாத்துட்டு இருக்காங்க. அப்பா டேஷ் கேமராவில புது மெமரி கார்டு இருக்கு, பழச காணும், அதை மாத்தினதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்குன்னு சீனியர் சொல்றாரு. அப்போ டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்துல இருக்க சீட்டு கீழே சில ரத்த துளிகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சன்ஹாய் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்புறா. அப்பா அவகிட்ட நானும் அம்மாவும் உன்னை ஏதோ பண்ண வரதா சொன்னியே, ஏமா அப்படி சொன்னேன்னு கேட்க அம்மா தடுக்க எங்க கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியான்னு அப்பா கேட்க ஆனா சன்ஹாய் எந்த பதிலும்
பதிலும் சொல்லல. அடுத்ததான் 3 பேரும் கார்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க மருந்து கூட ஒரு வார்த்தை பேசல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அப்பா சன்ஹாய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவளும் ரூமுக்கு போறா. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்க போலீஸ் தான் வந்திருக்காங்க. அம்மா போய் கதவை திறக்க வந்தவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காகனா சூயான தூக்கிட்டு போனதுக்காகவும் அவ இறந்ததுக்கு இவருதான் காரணம்னு அதை பார்த்து சன்ஹாய் அப்பான்னு சொல்ல அதுக்கு அப்பா சன்ஹாய் அப்பா சீக்கிரம் வந்துருவேன் கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு போறாரு. அதை பார்த்து சன்ஹாய் ஒரு மாதிரி ஆயிடுறா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் சன்ஹாய தத்து எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் சன்ஹாய் தூங்கி எழுந்திருக்க அவ கையில ஒரு கயிறு கட்டி இருக்கு. அந்த கயிறை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக வெளியே அவளுக்காக புது சைக்கிள் நின்னுட்டு இருக்கு. கிறிஸ்துமஸ்க்காக அம்மா அப்பா கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அது. அதை பார்த்து சன்ஹாய் ரொம்ப சந்தோஷப்பட அவளை பார்த்து அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவளும் ரொம்ப சந்தோஷமா சைக்கிளை ஓட்டுறா. ஒரு நாள் அந்த சைக்கிள் காணாம போயிடுது. அடுத்ததா ஒரு நாள் அப்பாவும் சன்ஹாயும் வெளியே போய்கிட்டு இருக்க அப்போ அந்த சைக்கிளை வேற ஒரு குழந்தை ஓட்டிட்டு இருக்கு. அதை பார்த்து அப்பா கேட்கலான்னு போக சன்ஹாய் வேண்டான்னு தடுத்துடுறா. அப்பாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவளை தூக்கிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே போக அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.